Hi students, welcome back. Economics Easy to Win, class 10, economics content. So last session we have discussed about chief characteristics of successful clusters and then how to clusters originate, isn't it? So in this session we have to move new topics. Let us see one by one. Historical development of industrialization in Tamil Nadu. அதாவது நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த டாப்பிக்கில் தமிழ்நாட்டின் தொழில் மயமாதலின் முன்னேற்றம் பற்றிய வரலாறு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு, இந்த வரலாற்று மிக்க தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ there is a lot of evidence for presence of industrial activities such as textile, shipbuilding, iron and steel making and pottery in pre-colonial in Tamil Nadu. ஸோ நிறைய சான்றுகள் இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ப்ரீ காலனியல் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, சான்றுகள் இருக்குது. தொழில் சார்ந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஷிப் பில்டிங், ஸோ கப்பல் கட்டுமானம், டெக்ஸ்டைல் நெசவு தொழில், ஸோ அயன் அண்டு ஸ்டீல், இரும்பு அண்டு எஃகு தயாரித்தல், பாட்டரி நிறைய மண் பாண்டங்கள், இது எல்லாமே வந்து ஒரு சான்றாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, இருந்திருக்கு, வரலாற்று மிக்கதாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, த நெக்ஸ்ட்டு, given the vast coastline, the region has been involved in trade with both southeast and west Asia for several centuries. ஸோ in this region, coastal regionsலேருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் என்ன பண்ணிடுறாங்க, பிற பகுதிகளும் சென்று இருக்குது இந்த பொருட்கள் எல்லாமே அப்படின்றாங்க. Colonial policies also contribute to the decline of the handloom weaving industry due to competitions from machine-made import from England. ஸோ காலனி இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும், அதாவது காலனியல் பாலிசிஸில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லூம் வீவிங், அதாவது கைத்தறி நெசவு தொழில்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா வீழ்ச்சி அடைந்திருக்கு. எதனாலனா இங்கிலாந்துலேருந்து, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணாங்க, மெஷின்ஸ் மூலிமா உற்பத்தி ஆகிற பொருளை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலுடைய கைத்தறி நெசவு தொழில் எல்லாமே என்ன ஆகிருக்குன்னா குறைந்திருக்கு, டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, as well as but some industries also developed during the colonial period. ஸோ சில தொழில் சார்ந்த தொழில்கள் பார்த்திங்கன்னா சில வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. எந்த பீரியடில், காலனியல் பீரியட். ஸோ அதை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த colonial period. There are two set of factors that have contributed to the process. ஸோ இரண்டு வித காரணிகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த இடத்துல, காலனித்துவ காலத்தில், அதாவது colonial period. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். The introduction, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். The introductions of cotton cultivations in western and southern Tamil Nadu by the colonial government led to the emergence of a large-scale textile sector in these parts. ஸோ முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் சைடு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கல்டிவேஷன், எந்த மாதிரியான கல்டிவேஷன், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், பருத்தி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருந்திருக்கு. அது அதிக அளவில் சாகுபடி செய்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலுக்காக. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் introductions of cotton cultivations. Okay, that is the first point. The next, second one, increase in trade during this period led to industrial development around two of the most active port in the region, Chennai and Tuticorin. ஸோ இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினுடைய காலகட்டம் வளர்ச்சியானது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ட்ரேட். ஸோ என்ன செய்திருக்காங்க, இன்க்ரீஸ் இன் ட்ரேட், நிறைய வாணிபம் செய்திருக்காங்க அதிக அளவில்.
ஸோ பர்டிகுலர்லி எந்த பகுதியிலேருந்து வணிகம் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு தூட்டிக்குரியன். ஸோ இது வந்து ஆக்டிவ் போர்ட் துறைமுகங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த துறைமுகத்திலேருந்து நிறைய பொருட்கள் வந்து வியாபாரம் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் சைடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இயர்லி 1990s. ஸோ சுதந்திரத்திற்கு பின் 1990 அந்த காலகட்டத்தில் முற்பகுதியில் என்ன நடந்திருக்கு. Soon after independence, several large enterprises were set up by both the central and state government in different segments, such as the Integral Coach Factory in Chennai to make railway coaches, and the Bharat Heavy Electrical Limited in Tiruchirappalli manufactured to boilers and turbines. ஸோ சுதந்திரத்திற்கு பின் 1990s அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ். என்ன ஃபேக்ட்ரி? இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இன் சென்னை, ICF அப்படின்றோம். இந்த ரயிலெலாம் தயாரிக்கிறாங்களே, ரயில் பெட்டிகள்லாம். ஸோ சென்னையில் இருக்குது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ ரயில்வே கோச்சஸ் அது ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. தென் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பெல் அப்படின்வாங்க, இது வந்து திருச்சியில் இருக்குது. ஸோ திருச்சியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க டு பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ். ஸோ இது எல்லாமே தயாரிச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க இந்த தொழில்கள்லாம். கொதிகலன் மற்றும் விவசாயிகள் தயாரிப்பு வந்து எங்கே நடைபெற்ற? திருச்சியில். ஸோ அந்த சிம்பிள் தான் பார்க்குறோம், பெல், BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஒன் ஆஃப் த questions, one more question will ask, means you have to ready to answers. Okay, dear students, this is the post independence to yearly 1990. Particularly heavy vehicle factory was set up to manufacture tanks in Avadi on the outskirts of Chennai. Standard Motors to started manufacturing car in Chennai. So சென்னையில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்ட்ரிலாம் கொண்டு வந்திருக்காங்க, ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரிஸ். அதுவும் பர்டிகுலர்லி ஆவடி கேள்விப்பட்டிருங்க, தொழில் முகாம் அப்படின்றாங்க, தொழில் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. தென் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங் கார் கம்பெனிலாம் அங்கே சென்னையில் அதிகமாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் அசோக் மோட்டார்ஸ், இப்போ பார்க்குறோம் இல்லையா, லாரிலாம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலேண்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த கம்பெனி எல்லாமே. ஸோ அண்ட் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் டுகெதர் ஹெல்ப்டு ஃபார்ம் அண்ட் ஆட்டோமொபைல் கிளஸ்டர்ஸ் இந்த சென்னை ரீஜன். ஸோ சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜன்ஸில் பர்டிகுலர்லி வெஹிக்கல்ஸ்லுடைய மோட்டார்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே உற்பத்தி ஆகுது. ஓகேவா, அதை தெரிஞ்சுக்கிறோம். ஆட்டோமொபைல் கிளஸ்டர்ஸ். த ஆவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த 1950s. 1950லேயே ஆரம்பிச்சிருக்காங்க ஆவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டு சப்போர்ட் த ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ் சப்ளையிங் டு த லார்ஜ் ஃபார்ம் இன் த ரீஜன்ஸ். சிறு குறு இல்லைன்னா நடுத்தர தொழில்கள் எல்லாமே என்ன ஆகுது, டு சப்போர்ட் டு த லார்ஜ் ஃபார்ம்ஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் ரீஜன் as well as எக்ஸ்பென்ஷன் ஆஃப் காட்டன் நைட் வேர் கிளஸ்டர்ஸ் இன் திருப்பூர் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் கிளஸ்டர்ஸ் இன் கரூர். பர்டிகுலர்லி சென்னை பார்த்தோம், தென் கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் கரூர். ஸோ இந்த இடங்களில் பொறுத்த வரைக்கும் என்னது, காட்டன் டெக்ஸ்டைல்ஸுடைய கான்செப்ட் எல்லாமே என்ன இருக்கா, இந்த இடத்துல நிறைய தொழில்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. திருப்பூர் அண்ட் கரூர். ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் திஸ் பீரியட் ஆல்சோ saw more encouragement of small and medium sector with setting up of industrial estates by the state government in different parts. ஸோ இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சிறு அண்டு குறு தொழில்கள் எல்லாமே என்கரேஜ் ஆகிருக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் பை த சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, the next topic is industrialization in Tamil Nadu, அது லிபரலைசேஷன் ஃபேஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது வந்து ஒரு சுதந்திரமாக லிபரலைசேஷன் தாராளமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் த போஸ்ட் ரிஃபார்ம்ஸ் பீரியட் சின்ஸ் த இயர்லி 1990s. 1990s த எக்கனாமிக் பாலிசி 1991 நியூ எக்கனாமிக் பாலிசியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அந்த காலகட்டத்தில் த ரிஃபார்ம்ஸ் மேட் த ஸ்டேட் கவர்மெண்ட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அண்ட் தே வேர் ஃபோர்ஸ்டு டு கம்பீட் வித் ஈச் அதர் டு அட்ராக்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன்.
ஸோ இந்த ஒரு சீர்திருத்தம் லிபரலைசேஷன் அப்படின்ற ஒரு ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்ததுனால நிறைய ரிசோர்ஸ் என்ன ஆயிருக்கு, மொபைலைசேஷன் மூவ் ஆயிருக்கு. அதே போல் டு அட்ராக்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தொழில்துறை இதில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்றாங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். The next point, the important industries in the state that evolved over a much longer period include sugar, fertilizers, cement, agricultural implements, iron and steel, chemical transformers and paper. So some of the most important industries are established. நிறைய கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் லாங்கர் பீரியடில். ஸோ சுகர், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ், அயன் அண்ட் ஸ்டீல், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு பேப்பர் இண்டஸ்ட்ரி எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தாராளமயமாகுதல் திட்டத்தில் ஒரு கட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய தொழில்துறைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக்ஸ். Dear students, if any doubt means you have to ask or call. Thank you students.